இந்த நிறுவனம் வந்து ஏதோ இது சொல்லியிருக்காங்க. பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே. அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சுச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்போ சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் டூல் கிட் இருக்குன்னா, அதில் என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க. தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க. தென் பிஜேபியும் திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆஃபீஸில் வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபிலாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தே ஆர் சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ். தே ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜய் நானு. ஸோ நம்ம என்னன்னா லைக் கரூர் இஷ்யூ அப்போ என்ன வியா ஓகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளோ சீப்பான பாலிடிக்ஸ். இதை வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. ஸோ வந்து ஒரு பிஆர் டீமுக்கு யாரோ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இவர் இப்போ சொன்னார்ல, இது இந்த மாதிரி தான் நிறைய போஸ்ட் வந்து வந்திருக்கு. நான் அந்த போஸ்ட்டையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவர் சொன்ன அதே ஆர்டரில், அதே டோனில், அதே மாதிரியே தான் எல்லாரும் பேசியிருக்காங்க. இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது இது வந்து அவங்களோட பர்சனல் மேட்டர்ன்றதை தாண்டி இதை பற்றி இவங்க பேசாமல் இருந்தால் மற்றவங்களும் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து நமக்கு ஏன் நீங்கள் இதை பற்றிலாம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான். நீங்கள் உங்களை வந்து திட்டுறாங்க, விஜய் அவர்களை வந்து திட்டுறாங்க அப்படின்னா கடந்து போயிடுங்க. எதுக்கு நீங்கள் வந்து அவனுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடூரமாக பண்ணுறாங்க, கொடூரம் முட்டு கொடுக்குறாங்க. இது எங்கே போய் முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இவங்க ஒரு விஷயத்துலேயும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்றது தான் தெரியுது. நிறைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, இது அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லி விலகி போகிறாங்க. இந்த மாதிரி நம்மளும் விலகி போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு பேசுறது இது விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் நடந்த அந்த டிவோர்ஸை பற்றி கிடையாது. இவங்க வந்து அதை முட்டு கொடுக்கறதுக்காக பண்ணுற வேலைகள் இருக்குல்ல, அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதால தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி நிறைய பேர் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. இது வந்து இப்போதைக்கு முடியாது. இன்னும் 2-3 நாளைக்கு தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும். மக்கள் எல்லாருமே விஜய் பக்கம் தான், ஒரு ஓட்டு கூட குறையாது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனில் தான் தெரியும்.